ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரோட தோட்டத்துல கத்திரிக்காய் செடிகளை நட்டு அதிக மகசூல பாக்குறாரு. அங்க வளர்ந்த எல்லா கத்திரிக்காய்களையும் எடுத்துட்டு போய் சந்தையில விக்கிறாரு. காய்கறி வாங்கிக்கோங்க. காய்கறி காய்கறி வாங்கிக்கோங்க. காய்கறி. அந்த விவசாயி எல்லா கத்திரிக்காய்களையும் வித்தது போக ஒரு கூட கத்திரிக்காய் அவர்கிட்ட மிச்சம் இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு தன்னோட ஊருக்கு திரும்புறப்ப ராத்திரி வேலை ஆயிருந்திருக்கு. அவர் வந்த அந்த வழியில யாருமே போக மாட்டாங்க. அந்த வழியில ஒரு பயங்கரமான பேய் இருந்திருக்கு. அந்த பேய் அந்த வழியா போற எல்லார்கிட்ட இருந்தும் கிடைக்கிற உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிடும். அந்த பேய் இவர்கிட்ட இருந்த கத்திரிக்காய பாக்குது. அட, என்ன இது, இந்த ஆளு கத்திரிக்காய கொண்டு வரான். எனக்கு இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் சாப்பிடறதுக்கு போதும். என்னோட பசி ஆத்துறதுக்கே கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் விவசாயிய ஃபாலோ பண்றப்ப அந்த கூடையில இருந்த கத்திரிக்காய் தவறி கீழே விழுது. அந்த கீழே விழுந்த கத்திரிக்காய அந்த பேய் எடுத்து ஒரு வாய் கடிச்சு பார்த்தப்ப அதுக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த கத்திரிக்காய விரும்பி சாப்பிடுது. அட அட, உம், என்ன ஒரு டேஸ்ட்! இப்படி ஒரு கத்திரிக்காய என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதில்ல. நல்லா இருக்கே இந்த கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் பிடிக்கவே இன்னமும் அந்த கத்திரிக்காய சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த பேய் அந்த விவசாயி போன அதே பாதைய தொடர்ந்து போய் அந்த கத்திரிக்காய்களை சாப்பிட ஆசைப்படுது. அப்படியே அந்த விவசாயியோட வண்டியில ஏறிக்கிட்ட அந்த பேய் கூடையில இருந்த கத்திரிக்காய்களை எடுத்து சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணப்ப சத்தம் கேட்டு விவசாயி திரும்பி பாக்குறாரு. ஆ, வண்டி ஏதோ வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கே. பின்னாடி யாரோ இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இது என்ன ஆச்சரியமா இருக்கு. ஆ, பின்னாடி யாருமே இல்லையே. திரும்பி பார்த்த விவசாயி அங்க யாரும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சதும் வேகமா தன்னோட வீட்டை நோக்கி போகவே அந்த பேய் தொடர்ந்து அவங்க வீட்டுக்கு வந்துருது. அந்த விவசாயி வீட்டுக்குள்ள போனதும் பசி அடங்காத அந்த பேய் விவசாயி வீட்டு வாசல்லையே நிக்குது. லதா, ஏய் லதா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாமா. அட, வந்துட்டீங்களா? இருங்க, உங்களுக்கு தண்ணியோட சேர்த்து நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பேய் வருது. பசி அடங்காத பேய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கத்திரிக்காய்களை தேடுது. ஆனா அங்க கத்திரிக்காய்கள் இல்ல. என்ன இது, இங்க ஒரு கத்திரிக்காயும் இல்ல. நான் பசியோட வந்திருக்கேன், ஆனா இவன் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கானே. ஆனா இப்ப என் பசிக்கு நான் என்ன பண்றது? எனக்கு பசிக்குது, எப்படியாவது அதை நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கேயே காத்திருக்கு அந்த பேய். மறுநாள் அதிகாலையில அந்த விவசாயி எழுந்து தோட்டத்துக்கு போறான். அவனை பின்தொடர்ந்து அந்த பேய் தோட்டத்துக்கு போய் பார்த்தப்ப அங்க அதிகப்படியா விளைஞ்சிருக்கிற கத்திரிக்காய்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷம் அடையுது அந்த பேய். அட 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 அட, நான் நினைச்சு வந்ததை விட இங்க எவ்வளோ கத்திரிக்காய்கள் இருக்கு. என்னோட பசிக்கு இந்த கத்திரிக்காய்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் சாப்பிட போறேன். எனக்கு இது போதும், ருசியா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பேய் அந்த தோட்டத்துல இருந்த கத்திரிக்காய்களை பிடுங்கி சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படியே அந்த தோட்டத்துல இருந்த எல்லா காய்கறிகளையும் அது சாப்பிடுது. வீட்டுக்கு போய் திரும்பி வந்த விவசாயி பார்த்தப்ப தோட்டத்துல ஒரு கத்திரிக்காய்களையும் காணும். அட, என்னடா இது, கத்திரிக்காய் செடியில நிறைய கத்திரிக்காய் இருந்துச்சே. அட, செடியில இருந்த கத்திரிக்காய் எங்க போயிருக்க போகுது? ஒரே ஆச்சரியமா இருக்கே. மார்க்கெட்ல கத்திரிக்காவுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கு தெரியுமா? ஐயோ, கத்திரிக்காய் எனக்கு வேணுமே, இல்லனா விவசாயத்துல ரொம்ப லாஸ் ஆயிடுமே. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? அப்படி நினைச்சிட்டு அந்த விவசாயி காணாம போன கத்திரிக்காய்களை நினைச்சு அழுகிறாரு. அத பார்த்து அந்த பேய்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. தன்னோட பசிய தீர்த்த அந்த விவசாயி அழுகிறத பார்த்த அந்த பேய்க்கு மனசு கஷ்டமாகவே, என்ன இது, இந்த ஆளு இப்படி அழுகிறாரு? நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இவருக்கு கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். காணாம போன கத்திரிக்காய்களை நினைச்சு விவசாயிக்கு தூக்கமே வரல. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அத அந்த பேய் பாக்குது. அதுக்கப்புறம் அந்த பேய் இரவு நேரத்துல அந்த தோட்டத்துக்கு போய் மறுபடியும் கத்திரிக்காய்களை விளைவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி விதைகளை எடுத்துட்டு வந்து அதை நட்டு தண்ணி ஊத்துது.
ஒரே நாள் இரவுல அந்த கத்திரிக்காய் செடிகள் வளர்ந்து பூக்களும் பூக்க ஆரம்பிக்குது. அத பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த பேய், அடாட ரொம்ப நல்லது, நாம வச்ச விதைகள் எல்லாமே இப்படி வளர்ந்து நிக்குது, பரவாயில்ல. ஆனா இதுல கத்திரிக்காய்களை எப்படி நாம வளர்க்கறதுன்னு தெரியல. நமக்கு யாராவது கண்டிப்பான முறையில உதவி பண்ணியே ஆகணும். கத்திரிக்காய் செடிகள்ல இருந்த பூக்களை கத்திரிக்காய்களா உடனே மாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்த அந்த பேய்க்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து, அது தனக்கு தெரிஞ்ச ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மாவை பார்க்கறதுக்காக அதோட இருப்பிடத்துக்கு போகுது. அந்த சக்தி வாய்ந்த ஆத்மா கிட்ட போய் தன்னோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதுகிட்ட உதவி கேக்குது. பேய்களின் அரசியே, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு முக்கியமான உதவி தேவைப்படுது, நீங்க உதவி பண்ணணும். என்ன என்ன சொல்ற? உனக்கு என்கிட்ட இருந்து எப்படிப்பட்ட உதவி வேணும் சொல்ல? நான் ஒரு விவசாயியோட தோட்டத்துல இருந்த எல்லா கத்திரிக்காய்களையும் தெரியாம சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டு காணாம போன அந்த கத்திரிக்காய்களை பார்த்து அந்த விவசாயி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறான். அத பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நான் அவனுக்கு ஏதாவது ஒரு உதவிய கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அந்த விவசாயி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. நான் ஏற்கனவே விதைகளை நட்டு செடிகளை வளர்த்து பூக்கள் வரைக்கும் அந்த கத்திரிக்காய் செடியில வந்துருச்சு. இதுக்கு பிறகு அதுல காய்கள் ஒரே இரவுல காய்க்கிறதுக்கு நீங்க எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி ஆகணும். ஒரே இரவுல அந்த செடிகள்ல பூக்கள் வரதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ண முடியும். எனக்கு நீ சொல்றது எல்லாமே புரியுது. உன்னோட எண்ணம் சரியானதா தான் இருக்கு. நீ கஷ்டத்தை ஏற்படுத்தின அதே விவசாயிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற. இது ரொம்பவே நல்ல விஷயம். அதனால நான் உனக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அந்த விவசாயிக்கு உதவுறதுக்கு நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா சொல்லு? நான் சொல்றத உன்னால பண்ண முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா, நான் என்ன பண்ணணும்? நீங்க என்ன சொன்னாலும் அதை பண்ண நான் தயாரா இருக்கேன். சரி சரி, நான் உனக்கு உதவி பண்றேன். நான் சொல்றத கவனமா கேளு. உனக்கு மந்திர தந்திர தண்ணீரை பத்தி தெரியுமா ஏதாவது? இங்கிருந்து 6 கடல் 3 மலைகளை தாண்டி நீ போன அப்படின்னா உனக்கு அங்க ஒரு பெரிய கிணறு தெரியும். அந்த கிணற பத்தியும் அதுக்கு பக்கத்துல ஓடுற அந்த மாயாஜால தண்ணியை பத்தியும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ எப்படியாவது அந்த இடத்துக்கு போய் அந்த தண்ணீரை மோந்து கொண்டு வந்து ஊத்துனா அந்த விவசாயியோட பயிர்கள் எல்லாமே ஒரே இரவுல வளர்ந்து நிற்கும். நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. நான் உடனே கிளம்புறேன். கிளம்பி போய் அந்த விவசாயியோட கஷ்டத்தை தீர்க்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த பேய் 3 கடல்கள் மலைகளை தாண்டி அந்த ஆத்த நோக்கி போகுது. அந்த ஆத்துக்கு போய் தண்ணீரை எடுத்துட்டு வந்து விவசாயியோட தோட்டத்துல இருந்த செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி விடுது. அந்த பேய் தண்ணீர் விட்டதுக்கு மறுநாள் அந்த தோட்டத்துல ரொம்ப அதிகப்படியான கத்திரிக்காய்கள் விளைஞ்சிருந்திருக்கு. அட அட அட, இது என்ன அதிசயமா இருக்கு! ஒரே நாள் இரவுல இவ்ளோ கத்திரிக்காய்கள் விளைஞ்சிருக்கு. பரவாயில்ல, நம்மளோட மந்திர ராணி சொன்னது உண்மையா நடந்துருச்சு. இத பார்த்து அந்த விவசாயி மகிழ்ச்சி அடைவான்னு நினைக்குது. மறுநாள் காலையில தன்னோட தோட்டத்துக்கு வந்து பார்த்த அந்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. தன்னோட தோட்டத்துல கத்திரிக்காய்கள் விளைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. முதல்ல என் வயல்ல எல்லா கத்திரிக்காயும் காணாம போயிருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பார்த்தா என் வயல்ல இவ்ளோ கத்திரிக்காய் இருக்கு. ஐயோ, என்ன இதெல்லாம்! ஒரே ஆச்சரியமா இருக்கே! இவ்ளோ கத்திரிக்காவை பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கே! கடவுளே, என் தோட்டத்துல காணாம போன கத்திரிக்காய்லாம் திரும்ப வந்துருச்சு. விளைஞ்ச எல்லா கத்திரிக்காய்களையும் கூடைக்குள்ள எடுத்து அத மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தயார்படுத்துறாரு விவசாயி. அவரு வண்டி ஓட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் தன் மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. தன்னோட தோட்டத்துல கத்திரிக்காய்கள் காணாம போய் ஒரே இரவுல அது வளர்ந்தத தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு. நீங்க என்ன முட்டாளா? அது எப்படி நடக்கும் சொல்லுங்க? அட, பைத்தியம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் சொல்றத நீ நம்பு. சரி, நீயே வெளியே வா. வெளியே வந்து பாரு. வெளியே தன்னோட மனைவிய கூட்டிட்டு வந்து வண்டியில இருந்த கத்திரிக்காய்கள் அனைத்தையும் காட்டுறாரு விவசாயி. அட ஆமா, என்ன இது எப்பயும் இல்லாத மாதிரி இவ்ளோ விளைச்சல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? நிஜமாவே இது அதிசயம்தான் போங்க. இது எப்படி நடந்திருக்கும்னு எனக்கு தெரியல. இது எப்படி ஆயிருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னோட பசிய போக்க கத்திரிக்காய்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இந்த விவசாயி கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு மனசு கேட்காம நான் தான் இதுக்கெல்லாம் உதவி பண்ணேன். ரொம்ப மோசமான, ரொம்ப கொடூரமான நிறைய பேய்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பேய் ரொம்ப நல்ல பேயா இருக்கே.
இந்த பேய் ரொம்ப நல்ல பேயா இருக்கறதால இந்த பேய்க்கு நான் தினமும் கத்திரிக்காய் கொடுப்பேன்.